வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திருச்சியில் மாநில மாநாடு திமுக நடத்துகிறது. இந்த மாநாட்டிற்கு பொறுப்பாளராக அமைச்சர் KN நேரு அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்த ஒரு மாநாட்டிற்கு மட்டும் சுமார் 40 கோடி வரை செலவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த மாநாட்டில் வருபவர்களுக்கு உணவாக பிரியாணி போடப்பட்டுள்ளது. சுமார் 1 கோடி வரை செலவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. பிரபல இயக்குனர் சங்கர் அவர்களை மிஞ்சிய இந்த பிரம்மாண்டமான மாநாடு உண்மையிலேயே பாராட்டக்கூடியதுதான். ஆனால் அமைச்சர் KN நேரு அவர்களது வருமானமோ சுமார் 75,000 ரூபாய் தான். மேலும் இந்த பணம் எங்கிருந்து வந்தது? சுமார் 40 லட்சம் வரை தான் தேர்தல் ஆணையம் விதிமுறைகள் படி ஒரு கட்சி விமர்சனங்கள் மற்றும் விளம்பரங்கள் கட்சியின் வளர்ச்சிக்காக தேர்தல் நேரத்தில் செலவு செய்ய வேண்டும் என்று உத்தரவை பிறப்பித்தது. ஆனால் திருச்சியில் மட்டும் 40 கோடி வரை செலவு செய்திருப்பது யார்? மேலும் இந்த பணம் எங்கிருந்து வந்தது? KN நேரு அவர்களிடம் விசாரணையை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திடம் பலரும் கடிதங்களை கொடுத்துள்ளனர். துணைப்படை இராணுவமும் குவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் யார் வீட்டு பணம்? கிட்டத்தட்ட வேலை வாங்கி தருவதாக ஒரு வேலைக்கு 35 லட்சம் என்று கூறி 1020 கோடி வரை முறைகேடு செய்த KN நேரு அவர்களது தலைமையில் இந்த மாநாடு நடைபெற்றுள்ளது என்றால் ஏற்கனவே FIR KN நேரு அவர்கள் மீது பதிவு செய்ய வேண்டும் என்று 100க்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட கடிதத்தை தமிழக காவல்துறை அதிகாரிகளுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அனுப்பினார்கள். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது எந்த விதத்தில் நியாயம்? அமைச்சர் KN நேரு அவர்களது தனது செல்வாக்கை பயன்படுத்தி 40 கோடி வரை செலவு செய்து இந்த மாநாடை நடத்துகிறார். ஆனால் சட்டசபையிலேயோ நேரடியாக ஒளிபரப்புவதற்கு 1 கோடி இல்லை என்ற காரணத்தினால் சட்டசபை விவாதங்களை நேரடியாக ஒளிபடுத்துவது கடினமான சூழல் இருப்பதை KN நேரு அவர்களை தெரியப்படுத்தியிருந்தார். இது எந்த விதத்தில் நியாயம்? யார் முதலை யார் எடுத்துக்கொள்வது என்ற கேள்வியும் இங்கு முன்வைக்கப்படுகிறதல்லவா? மக்கள் மத்தியில் வரியை உயர்த்தி மக்களிடம் பணத்தை சேகரித்து இப்பேற்பட்ட வீண் விரைய செலவுகளை செய்து தங்களது கட்சியின் நிலைப்பாட்டை மக்கள் மத்தியில் தெரிவிப்பதுதான் இவர்களது அரசியல் என்றால் நிச்சயம் KN நேரு போன்ற நபர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? திருச்சியில் நடைபெறக்கூடிய இந்த பிரம்மாண்டமான மாநாடு என்பது வரவேற்கக்கூடியதா? மேலும் 40 கோடி செலவு செய்த KN நேரு அவர்களுக்கு யார் பணம் கொடுத்தார்? எங்கிருந்து பணம் வந்தது என்பதை தேர்தல் ஆணையம் உரிய விசாரணையின் மூலம் இந்த பிரச்சனையை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்று தற்பொழுது சமூக வலைதளங்களில் கருத்துக்களையும் பதிவு செய்து வருகிறார்கள்.